ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயும் பூசணிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூசணிக்காய் பேலன்ஸ் இருந்தது, அதனால் இதை போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் இங்கே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, 2 டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி, அதாவது தனியா. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், ஒரே 1 டீஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் துவரம் பருப்பும் போட்டிருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், சின்னது தான் எடுத்துருக்கிறேன், அதனால இதே போதும் காரத்துக்கு. இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கூடவே வந்து ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வறுபட்டுருச்சு நல்லா. இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், தேங்காய் வந்து சேர்த்திட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் பருப்புலேயும் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ அரைச்சி ஊற்றும் போது நம்ம பூண்டு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்துட்டோம். இப்போ வந்து இது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கடாயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த காய் வேகிறதுக்காக அப்படியே உப்பு சேர்த்திடுறேன். இதில் விடுற தண்ணியவே நமக்கு போதும். உப்பு போட்ட உடனே காய் தண்ணி விடும், அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும். இதை அப்படியே நம்ம பரப்பி கலரி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ சாம்பார் தாளிச்சுட்டுலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே காயையும் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயும், அதுக்கப்புறம் பீர்க்கங்காயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டேன். நீங்கள் தாளிச்சு விட்டும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேக வச்சுட்டும் கூட கடைசியாக கூட தாளிச்சுக்கலாம். நான் இப்போ ஒரே வேலையாக ஆகட்டும்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டுட்டு அப்படியே காய் வேக போட்டுடலான்ட்டு. வெங்காயம், காய் ரெண்டுமே வந்து வதக்கும் போது நல்லா வெங்காயம் வணங்கிக்கும். வெங்காயம் முதல்ல போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு நம்ம காயோட சேர்த்தோம்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் ரெண்டுமே ஒட்டுக்கா போட்டிருக்கிறேன். இந்த காய் நல்லா பாதி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தேவையானங்கிற மஞ்சத்தூள் போட்டுட்டேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கிறேன். இப்போ காய் நல்லா வதக்கியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், காய் வேகட்டும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம், அதனால் காய் நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணி வத்துறதுக்குள்ளார காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ பீட்ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு தேங்காய் போட்டுட்டு சாம்பாருக்கு வேக விட்ட காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்து நல்லா வேக வச்சு, நான் இன்றைக்கி புளியெல்லாம் சேர்க்கல, தக்காளி தான் சேர்த்திருக்கிறேன். அதனால் தக்காளி சேர்த்து நல்லா கடைஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம வறுத்த பொருட்களை எல்லாம் நல்லா அரைச்சி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். அரைச்சி விட்டதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சி ஊற்றின பொருள் ப்ளஸ் இந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன்.
இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பாரும் ரெடி ஆகிடும். இது ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு ஃபைனலாக தேங்காய் போட போகிறேன். தேங்காய் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பூண்டு சேர்த்திக்கிங்க. இதை நீங்கள் அப்படியே நல்லா கொரன்னு அரைச்சி சேர்த்தி செஞ்சோம்னா பொரியல் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் கேஸுன்றதுனால இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்க போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், சீரகம், பூண்டு இது 3ஐயும் நல்லா துருவன மாதிரி சேர்த்திட்டு நம்ம பொரியலில் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இறக்கணும்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே தேங்காய் துருவி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின சாம்பார் வந்து தேங்காய் எல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ இங்கே பருப்பு தண்ணியை நான் வந்து கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் ஊற்றிட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டோம்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி. அவ்வளோதான், பருப்பு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 2 கொதி விட்டுறலாம். இப்போ பருப்பு எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம காய் வேகிறதுக்காகத்தான் உப்பு போட்டோம். இப்போ ஃபைனலாக உப்பு போட்டுக்கலாம். இது சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. பூசணிக்காய், பீர்க்கங்காய் போட்ட அரைத்து விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா அரைத்து விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். இன்றைக்கி இதுதான் லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.